வணக்கம் நண்பர்களே. 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஷின்ஸ்க்கான ஆன்சருக்கு இதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நடந்த மற்ற குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோஸையும் நம்ம போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதோட லிங்கையும் கீழே தரேன். இப்போ நீங்கள் அட்டன் பண்ண போகிற குரூப் 4க்கு இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். அவங்க குரூப் 4 எக்ஸாமில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே, இந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். e⁻0வின் மதிப்பு எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும்னா 1 தான் வரும். ஸோ ஆப்ஷன் பி 1. வெறும் இ தான் இல்லை, ஒரு முறை என்எம்எஸ் எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க p⁻0வின் மதிப்புன்ட்டு. ஸோ எந்த நம்பருடைய பவரில் 0னாலும் வேல்யூ 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி எண் 117. ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாட்டிற்கு எத்தனை தீர்வுகள் இருக்கும்? ஒரு மாறியில் அமைஞ்ச ஒருபடி சமன்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 4x + 5 அப்படிங்கிறது தான் ஒரு மாறியில் அமைந்த ஒருபடி சமன்பாடு. பவரில் 1 இருக்குது அப்படிங்கிறது தான் ஒருபடி. ஏன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரியணும், வெறும் ஆன்சரை தெரிஞ்சுக்கிறது விஷயம் கிடையாது. ஒருபடி சமன்பாடு அப்படின்னா என்னென்ற மீனிங் தெரியணும். ஒருபடி சமன்பாடுனா பவரில் 1 இருக்கும். இப்போது 2x² + 3x + 6ன்னு இருக்குது அப்படின்னா இது வந்து ஒருபடி சமன்பாடு கிடையாது. ஏன்னா பவரில் அதிகப்படியான நம்பர் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அப்போ இது கிடையாது. ஒருபடி சமன்பாடுங்கிறது தான் பவரில் 1 இருக்கணும். படி பவர் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு மாறி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரே ஒரு வேரியபிள் இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ எக்ஸுங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 4x + 3y இருக்குது அப்படின்னா இது ஒரு மாறி கிடையாது, 2 மாறி எக்ஸு ஒய்ன்னு 2 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்கிறது ஒரு மாறி ஒருபடி சமன்பாடு தான். ஸோ ஆன்சர் 1 தான் இருக்கும். யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 118. 0.12 0.012 என்ற தொடர் வரிசையில் 7வது உறுப்பு. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அவங்க கீழே ஆன்சரில் கவனிங்க, எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.2 வச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 0.12ன்றது கூட நம்ம என்ன எழுதலாம்னா 1.2 × 10⁻⁻1 எழுதலாம். ஏன்னா -1னா பவர் முன்னாடி அந்த நம்பர் 0 முன்னாடி போயிடும், 0.12 வந்துடும். அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்னா 10⁻⁻2, இதை 10⁻⁻3. ஸோ முதல் நம்பருக்கு 10⁻⁻1, அடுத்த நம்பருக்கு -2, அடுத்த நம்பருக்கு -3. அப்போ 7வது உறுப்புக்கு வரும்போது 10 பவரில் என்ன வந்துடும் அப்படின்னா -7 வந்துடும். ஸோ எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. கவனமாக போடணும். ஆப்ஷன் சியில் 10 பவரில் +7 கொடுத்துருக்காங்க. +7 கிடையாது, நம்ம ஒரு இடத்துலையும் பவரில் -7 போட்டுட்ருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி. சரியா? அடுத்த கேள்வி எண் 119. சுருக்குக 9/8 ÷ 3/5 ஆஃப் 3/4 + 3/5. ஆஃப் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ட் மாஸ் ரூல் படி பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட் செய்யணும். இதோ பிராக்கெட் இருக்குது. பிராக்கெட் முடிச்சுட்டு அடுத்து எதை செய்யணும்னா ஆஃப் செய்யணும். ஃபஸ்ட்டு பிராக்கெட் செஞ்சிடலாம். பிராக்கெட்டில் பாருங்கள் 4 5 எல்சிஎம் எடுத்தோன்னா 4 5 20, இங்கே 3 5 15, 3 12, 15 ஒரு 12 27. முன்னாடி என்ன இருக்குன்னா 3/5 ஆஃப் இருக்குது. ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். பிராக்கெட்டுக்கு அப்புறம் ஆஃப் செய்யணும். அப்போ முதல்ல இதை முடிச்சிடலாம். இதை பிறகு நீங்கள் இது எதுவும் கேன்சல் ஆகாது. அப்போ பாருங்கள் 3 × 27 81, 5 × 20 100. இதுக்கு முன்னாடி ஆனால் என்ன குறி இருக்குன்னா வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இருந்தால் என்னவா மாறிடும்? பெருக்கலாக மாறிடும். அடுத்து வரக்கூடிய நம்பர் தலைகீழாக மாறிடும். ஸோ 100/81. முன்னாடி இருக்கிற நம்பர் 9/8 கேன்சல் பண்ணால் 9 9 9 9 81, 8 25 100. ஸோ என்ன நம்பர் நிற்குது? மேலே 25, கீழே 9 2 18. தகா பின்னமாக இருக்கிறதால மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னமாக மாற்றலாம். ஒரு 18 18, மீதி 7/18. ஸோ 1 7/18. ஆப்ஷன் டி. சரியா? அடுத்த கேள்வி எண் 120. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காவதற்கு பிடிக்கும் காலம். இத்தனை மடங்காகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவங்க சொன்ன மடங்கிலிருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ 3 சொல்லியிருக்காங்க இல்லையா? 3லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா 2 பை எவ்வளோ % வட்டி சொல்லியிருக்காங்களோ அது கீழே இன்ட்டு டிஃபால்ட்டாக என்ன போட்டுக்கணுன்னா 100. ஒருவேளை அவங்க காலம் சொல்லிவிட்டு வட்டி வீதம் என்னென்னு கேட்டாலும் இதே ஐடியா தான். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 2 2 4 2 8, 1 நாள் 4 25 100. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 25 ஆண்டுகள். சரியா போச்சு. வேறு எதுவுமே வேண்டாம். ஃபார்முலா அது இதெல்லாம் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சரியா? 121வது கேள்வி பாருங்கள். இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு. இது நம்ம ஏற்கனவே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் போடும்போது நிறைய வீடியோஸில் இதை நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். எப்போவுமே எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எது தான் பெருசாக இருக்கும் அப்படின்னா எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும். நீங்கள் தான் ஷியோராக சொல்லலாம்.
அதுவும் 2 வெவ்வேறு எண்கள், அதுதான் முக்கியம். ஒரே நம்பருக்கு அவங்க பெரும்பாலும் கேட்க போதில்லை. ஒரே நம்பருக்கு கேட்டால் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் ஒன்றா தான் வரப்போகுது. அதனால் நமக்கு அது விஷயம் இல்லை. 2 வேறு நம்பருக்கு கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் விட பெருசாக இருக்கும். இது இருக்குது பாருங்கள், 4வது ஆப்ஷன். மீச்சிறு பொது மடங்கு இஸ் கிரேட்டர் தென் மீ பெருப்பொது. ரெண்டுமே கண்டிப்பாக ஈக்குவலாகவே இருக்கவே இருக்காது. இங்கே ஏன் சார் போட்டிருக்கோன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிடையாது. சின்னதாகவோ சமமாகவோ இருக்கலான்ற விஷயமே கிடையவே கிடையாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளே அங்கே கிடையாது. சரிங்களா? அப்போ பெருசாக மட்டும்தான் இருக்கும். ஸோ 4வது ஆப்ஷன், ஆப்ஷன் டி. சரியா? அடுத்ததாக பாருங்கள், 122. PQRST என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் P மைனஸ் 4Q ப்ளஸ் 6R மைனஸ் 4S ப்ளஸ் T. ஒரு 4 நம்பர் 5 நம்பர் அவங்க கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குன்றாங்கனாலே நீங்கள் அதுக்கு லைனாக என்ன எடுத்துக்கலாம்னா 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 0லேருந்து கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், 0 Pக்கு நான் 0ன்னு வச்சுக்கிறேன், Qக்கு 1, Rக்கு 2, Sக்கு 3, Tக்கு 4. இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பாருங்கள், இங்கே Pக்கு பதில் 0 மைனஸ் 4Q. Qக்கு என்ன வச்சுருக்கோம்? 1, 4 1 4. 6R, Rக்கு 2 வச்சுருக்கோம், அப்போ R 2 12 மைனஸ் Sக்கு 3ன்னு வச்சுருக்கோம், 4 3 12 ப்ளஸ் Tக்கு 4ன்னு வச்சுருக்கோம், 4. அப்போ பாருங்கள், ப்ளஸ் 12 மைனஸ் 12 ப்ளஸ் 4 மைனஸ் 4 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0 தான் ஆன்சர். இப்படி ஈஸியாக போடலாம். மெத்தடாக போடணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அவங்க கொடுத்துற வயசில் கொடுக்குறாங்கனாலே நீங்கள் 0 1 2 3னோ இல்லை 1 2 3 4னோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்து அதை அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்து 123 பாருங்கள். 90 150 225 ஆகியவற்றின் மீப்போவா மற்றும் மீப்போமா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு ஐடியா தெரிஞ்சது அப்படின்னாலே இதில் 2 ஆன்சரை நம்மளால் வராதுன்னு ஒமிட் பண்ணுற முடியும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எது தான் பெருசாக இருக்கும்? எல்சிஎம் தான். அவங்க கேட்டிருக்கிறது மீப்போவா மீப்போமா. ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ முதல் நம்பர் சின்னதாக இருக்கணும், 2வது நம்பர் பெருசாக இருக்கணும். இது இருக்கலாம், இது இருக்கலாம், இது ரெண்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், அப்போ இது ரெண்டுத்தில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. 15 90 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டா கூட நம்ம ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 90 150 225 இப்படி போட்டு பார்க்காமலே கூட சொல்ல முடியும். இப்படி போட்டு பார்த்தா சொல்லணும். இல்லை, இப்போ நமக்கு என்ன பிரச்சனை? ஹெச்சிஎஃப் 15 வருதா 90 வருதான்? 90 எடுத்துக்கோங்களேன். 90ஆம் வாய்ப்பாட்டில் 90 வந்துடும். 90ஆம் வாய்ப்பாட்டில் 150 வருமா? வராது. ஏன்னா 2 முறை 90 பெருக்கலாம் 180 ஆகிடுது. அப்போ கண்டிப்பாக ஹெச்சிஎஃப் 90 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்சர் ஏ தான். பாருங்கள், நம்ம இது மாதிரிலாம் மெத்தடாக போடணும்லாம் அவசியமே கிடையாது. ஐடியா தெரிஞ்சுன்னா ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். பாருங்கள், சரியா? அடுத்த கேள்வி எண் 124. இதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை காலை எழுந்தவுடன் கணக்குலையும் சொல்லியிருக்கோம். இதுக்கான ஷார்ட்கட் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. y மைனஸ் 1/y ஈக்குவல் டு 6 எனில் y³ மைனஸ் 1/y³. ஸோ இப்படி கொடுத்துட்டு க்யூப்பில் கேட்குறாங்கன்னா அவங்க கொடுத்த நம்பரை ஜஸ்ட்டு க்யூப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன குறி இருக்குன்னு பார்க்கணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அடுத்து கொடுத்த நம்பரை 3ஆல் பெருக்கணும். க்யூப் பண்ணணும், குறியை மாற்றணும், 3ஆல் பெருக்கணும். 6 க்யூப் பண்ணால் 216, 3 18 கூட்டினோம் அப்படின்னா 234, 234. ஆப்ஷன் சி. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 125. ஓர் இணைகரத்தில் எது தவறான கூற்று ஆகும்? இது இணைகரம், சரிவகம், சாய் சதுரம் இப்படின்னு நிறைய வடிவங்களை வச்சு கேட்கலாம். நான் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தனியாக எடுத்து ஒரு வீடியோ போடுறேன். இது வரைக்கும் போடல, ஆனால் அந்த ஐடியாவை எடுத்து நான் தனியாகவே போடுறேன். ஒவ்வொன்றுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இணைகரம் பேரலோகிராம் அப்படிங்கிறது இந்த செவகத்தை நீங்கள் லைட்டாக சாய்ச்சி வச்சிங்கன்னா கிடைக்கக்கூடிய வடிவம். முதல்ல பாருங்கள், எதிர்பக்கங்கள் இணை. ஆமாம், எதிர்பக்கங்கள் இணையாக தான் இருக்கும். எதிரெதிர் கோணங்கள் மற்றும் பக்கங்கள் சமம். ஆமாம், கோணங்களும் சரி பக்கங்களும் சரி எதிரெதிரில் இருக்கிறது சமமாக தான் இருக்கும். இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. மூலைவிட்டங்களின் நீளங்கள் சமமாகும். இதுதான் கிடையாது. மூலைவிட்டத்தின் நீளம் சாய் சதுரத்துக்கும் சரி இணைகரத்துக்கும் சரி சமமாக இருக்காது. அப்போ இதுதான் தவறானது. அவங்க தவறான கூற்றை தான் கேட்டிருக்காங்க. மூலைவிட்டங்கள் இருசம குறியீடுன்றதும் கரெக்டு தான். இப்போது சதுரமோ செவ்வகமோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட மூலைவிட்டங்கள் சமமாக இருக்கும். ஆனால் சாய் சதுரம், சதுரத்தை லேசாக சாய்ச்சோன்னா கிடைக்கிற வடிவம். இதை செவ்வகத்தை லேசாக சாய்ச்சோன்னா கிடைக்கிற வடிவம். இதோ இப்போ சொன்ன இணைகரம். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா மூலைவிட்டங்கள் சமமாக இருக்காது. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 126. ஜீரோவின் தலைகீழி. இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள். ஏன்னா முன்னாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோவுடைய தலைகீழி இன்ஃபினிட்டின்னு கொடுப்பாங்க. புக்கில் புது புக்கில் அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி கிடையாது. ஜீரோவுடைய தலைகீழி வரையறுக்க இயலாது, இல்லாட்டி தலைகீழி கிடையாது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜீரோவுக்கு தலைகீழி கிடையாது. சரிங்களாம்மா? அடுத்து 127. கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறான கூற்றாகும்? இதுவும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், வெவ்வேறு எண்களின் பொது வகுத்திகளில் மிகப்பெரிய வகுத்தி அவ்வெண்களின் மீப்பெரு பொது வகுத்தி ஆகும். ஆமாம், இந்த பொது வகுத்தில் எது பெருசோ அதுதான் மீப்பெரு பொது வகுத்தி. அதனால் இது கரெக்டு. இரு எண்களின் மீப்போவா 1 எனில் அவ்விரு எண்களும் பகா எண்கள் ஆகும். இங்கே தான் தப்பு பண்ணியிருக்காங்க.
அவை பகா எண்கள் கிடையாது, சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இங்கே சொல்லும்போது பகா எண்கள்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. அதுக்கு பேர் என்ன? சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அவங்க அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 165. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்குத்தொகை 625 எனில் முதல் உறுப்பை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த 4 உறுப்புகள்னு ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் ஆன்சர் சொல்கிறது ரொம்ப ஈஸி. 625. இப்போ 5னா அடுத்தடுத்த நம்பர் எல்லாமே என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தான். ஸோ 4 5 பெருக்கணும்னா 625 கிடைக்குது. ஸோ ஆன்சர் 5ன்னு சொல்லிடலாம். ஒருவேளை இந்த மெத்தடில் அவங்க வேறு நம்பரை வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, இல்லை ஐடியாஸ் கொடுக்குறாங்கன்னா, அடுத்தடுத்த 4 உறுப்புகள் அப்படின்னா என்ன எடுத்துப்போம் அப்படின்னா a/r3, a/r, ar, ஏஆர் கியூப்னு எடுத்துப்போம். பெருக்குத்தொடர் வரிசையில் சொல்லியிருப்போம். ஸோ கியூபு ஆர்லாம் கேன்சல் ஆகிட்டு a/4 4 முறை ஏவை பெருக்குனா 625 கிடைக்குது. a/4 அப்போது 625ங்கிறது என்ன எழுதலாம்னா 5/4ன்னு எழுதலாம். ஸோ 4 4 கேன்சல் ஆகிடும். ஏங்கிறது 5, முதல் உறுப்பு 5 இப்படின்னு சொல்லலாம். இது மெத்தடாக சொல்கிறதுனா. இல்லாட்டி நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி 5 4 வாட்டி பெருக்குனா 625 வருது. அதனால் இது கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும்னா 5ஆக தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கும் வரலாம். சரிங்களா? அடுத்து 166. லாப அல்லது நட்ட சதவீதம் எப்பொழுதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது? நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். லாபமானாலும் நஷ்டமானாலும் கண்டிப்பாக எது மேல் தான் கணக்கிடப்படும்னா அடக்க விலையின் மீது தான் கணக்கிடப்படும். இது புக்கில் இருக்கக்கூடிய நேரடி கேள்வி. ஸோ ஆப்ஷன் ஏ அடக்க விலை. 167 பாருங்கள். ஒரு மாணவர் பள்ளிக்கு செல்லும் போது மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறார். மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர 5 மணி நேரம் எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கும் வீட்டிற்கும் உள்ள தூரம் என்ன? இந்த கொஷினை கவனிச்சுக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். இதில் பாருங்கள், போகிறப்ப 3 கிலோமீட்டர் வேகம், வரும்போது 2 கிலோமீட்டர். அப்போ முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சராசரி வேகம், அவருடைய ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா xy/x+y. அதாவது அந்த ஸ்பீடு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், மேலே கீழே ஆட் பண்ணணும். அப்போ 3 2 பெருக்குனிங்கன்னா 3 2 6, கீழே கூட்டணும், 3 2 கூட்டினோன்னா 5. இப்போ இதுதான் ஸ்பீடு. அவங்க சொன்ன 3 2ங்கிறது இப்போ கிடையாது. இப்போ நம்மளோட ஸ்பீடு 6/5. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேரம் கொடுத்துட்டாங்க, 5 மணி நேரம். நமக்கு தெரியும் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அவங்க கேட்குறது டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்ட்டு டைமுங்கிறது தான் ஃபார்முலா. கரெக்டாக? அப்போ நம்ம ஸ்பீடு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6/5 இன்ட்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்போ 5 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது 6. ஸோ அவங்க எடுத்துக்கிற நேரம் அந்த தூரம் 6 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்து 168 பாருங்கள். எக்ஸ் 2x + 2 3x + 3 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் இருப்பின் 11x 22x + 22 33x + 33 என்ற தொடர் வரிசையானது. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11ஆல் பெருக்கியிருக்காங்க. ஒரு பெருக்குத்தொடர் வரிசையை ஒரு குறிப்பிட்ட நம்பரால் பெருக்கவோ வகுக்கவோ செய்கிறீங்கன்னா கிடைக்கிற ஆன்சரும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி பெருக்குத்தொடர் வரிசை, ஜிபி. சரிங்களா? அடுத்த 169. 3 எண்களின் கூடுதல் 264. முதல் எண் இரண்டாவது எண் போல் இருமடங்கு, மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3 1/4 எனில் இரண்டாவது எண் யாது? இது நீங்கள் ஆப்ஷன் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்க கேட்டிருக்கிறது இரண்டாவது எண். ஸோ கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனும் 2வது நம்பர் தான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் எண் இரண்டாவது எண் போல் இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இது ஃபஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இது தேர்ட் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆன்சரில் கொடுத்துருக்கிறது 2வது நம்பர். அப்போ 48. முதல் எண் இரண்டாவது எண் போல் 22 மடங்கு. அப்போ 48னா இது என்னவாயிடும்? 96. மூன்றாவது எண் முதல் எண்ணில் 3 1/4. அப்போ இதில் 3ல் 1 பாகம்னா பையில் 3 3 9 2 6. அப்போ இது 32. இது மூணுத்தையும் கூட்டினா 264 வருதான்னு பார்த்தா போதும். இது மூணுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 176ன்னு கிடைக்கும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் ஏ இல்லை. பிக்கு வாங்க. 2வது நம்பர் 72. இதோட டபுள் மடங்கு தான் முதல் நம்பர். அப்போ 172 2 ஆக்கணும் அப்படின்னா 144 டபுள் ஆக்கணும்னா. இதில் 3ல் 1 பங்கு. அப்போ 3ஆல் வகுத்தீங்கன்னா 4 3 12 8 3 24. 48ங்கிறது 3வது நம்பர். இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா பாருங்கள் என்ன கிடைக்குது? 264. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 72. உங்களுக்கு மெத்தடாக விட இப்படி யோசிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து 170.
1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு 385 எனில் 2 ஸ்கொயர் 4 6 20 ஸ்கொயர் வரைக்கும் மதிப்பு. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக 2ஆல் பெருக்கல, ஸ்கொயர் இருக்கிறதால 2 ஸ்கொயரால் பெருக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 தானே பெருக்கியிருக்காங்கன்னு 2 போட்டுருவோம். உள்ள ஸ்கொயர் இருக்குது, அப்போ கண்டிப்பாக பெருக்கிறப்ப எதால் தான் பெருக்கியிருப்பாங்கன்னா ஸ்கொயரால், 2 ஸ்கொயரால். அப்போ 2 ஸ்கொயர்னா 4 இன்ட்டு அவங்க சொல்லியிருக்கிற நம்பர் 385 பெருக்குனீங்க அப்படின்னா 1540, ஆப்ஷன் சி. இதுதான் இதில் விஷயம். இப்போ இதுவே 1 2 3ன்னு சொல்லிட்டு கீழே 2 4 6 8ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் வெறுமனே 2ஆல் பெருக்குனா போதும். சப்போஸ் 1 கியூப் 2 கியூப் 3 கியூப்னு கொடுத்துட்டு கீழே 2 கியூப் 4 கியூப் 6 கியூப்னு கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணியிருக்கணும், 2 கியூபால் பெருக்கணும். தட் மீன்ஸ் 8ஆல் பெருக்கணும். சரிங்களா, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால 2 ஸ்கொயர் 4ஆல் பெருக்கிறோம். அதை கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து 171, ஒய்யின் எக்ஸ் சதவீதத்திற்கும் எக்ஸின் ஒய் சதவீதத்திற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு. ஒய்யின் எக்ஸ் சதவீதம்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் பை 100, எக்ஸின் ஒய் சதவீதம்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. விகிதம்னு கேட்டிருக்கிறதால நடுவில் ஈஸ்ட் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஈஸ்ட் விகிதம்னு கேட்டிருக்கிறதால பாருங்கள் 100 100 கேன்சல் ஆகிடும். XY கேன்சல் ஆகிடும். 1:1. தட் மீன்ஸ் 1/1. அப்படின்னா என்னது தான் ஆன்சர் 1. ஸோ ஆன்சர் டி 1. சரிங்களா. அடுத்து 172, அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதி ஆகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் மும்மடங்காக இருந்தது எனில் தற்போது தந்தையின் வயது. அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது இப்போ அப்பாவோட வயசு 24ன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அருணின் வயது தந்தையின் வயதில் பாதி. அப்போ அருணுடைய வயசு 12, பாதின்றதால 12 ஆண்டுகளுக்கு முன்பு, 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு என்ன வயசாக இருந்திருக்கும், 24 12 போயிடுச்சுன்னா 12, 12 12 போயிடுச்சுன்னா 0. 0ன்னு ஒரு வயசு நம்ம எப்போவுமே கணக்கு எடுத்துக்கிறது கிடையாது. அதனால் இது ஆன்சர் கிடையாது. இங்கே வருவோம். அப்பாவுக்கு 36, அப்போனா பையனுக்கு அதில் பாதி 18. 12 வருஷத்துக்கு முன்னாடி இதில் 12 கழிச்சிங்கன்னா 24, இதில் 12 கழிச்சிங்க அப்படின்னா 6. அப்போ எத்தனை மடங்காக இருக்கணுன்றாங்க, 3 மடங்கு. ஆனால் 6 3ஆல் பெருக்குன்னா 24 வராது. அதனால் இதுவும் கிடையாது. அடுத்தது, இப்போ அப்பாவுக்கு 48னா பையனுக்கு அதில் பாதி 24. 12 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு 36, இதில் 12 கழிச்சிங்கன்னா 12, 3 மடங்கு. 12 3ஆல் பெருக்குன்னா 12 36, கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 48 ஆண்டுகள். வயது கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆப்ஷனில் இருந்தே சொல்ல முடியும். சரியா. 173, ஏபிசி என்பன கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் 3/a 3/b 3/c ஆகியன டேஷ் தொடர் வரிசையில் உள்ளது. இது நீங்கள் மெமரி எல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்களேன், கூட்டுத்தொடர் வரிசையும் கொடுத்தாலும் என்ன எடுத்துக்க சொன்னோம், 1 2 3ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னோமா. அப்போ 1 2 3. இங்கே பாருங்கள் 3/1 3/2 3/3 அப்படின்னா 3 9 27, 3 9 9 3 27. அப்போ இது எந்த வரிசையில் இருக்குது அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசையில் இருக்குது. பாருங்கள் ஜிபி, பெருக்குத்தொடர் வரிசைன்னா ஜிபி. இங்கிலீஷில் தமிழில் கொடுக்கும்போதுமே கூட ஜிபின்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரிங்களாமா. அதனால் தமிழ்லையும் தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 174, -1 <r 1 எனில் முடிவிலி வரை பெருக்குத்தொடரின் கூடுதல். இந்த வார்த்தை தான் முடிவிலி தொடருடைய கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா a/1 - r. வேறு எதுவுமே இல்லை. புக்கில் இருக்கக்கூடிய நேரடியான கேள்வி. மீதி ஃபார்முலாலாம் எதுக்கு வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் அதை கேட்டாங்கன்னா இங்கே r⁻n -1 கீழே r - 1 இருக்குது இல்லையா, ஆரோட வேல்யூ greater than 1 இருந்துச்சுன்னா, ஏன்னா இதே கேள்வி இங்கே மாற்றிட்டு அவங்க முடிவிலி தொடர்ந்த வார்த்தை எடுத்துகிட்டு பெருக்கு தொடர் வரிசையும் கூடுதல்னு கேட்பாங்க பாருங்கள். r greater than 1ன்னா இந்த ஃபார்முலா, r less than 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா, r equal to 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா NAங்கிறது. பழைய புக்லேயும் 4 ஃபார்முலாவும் இருக்குது, புது புக்லேயும் இருக்குது. அதால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா. அடுத்தா 175, அரை வட்டத்தில் அமையும் கோணம். இது நேரடியான கேள்வி, ஒன்றுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். செங்கோணம். விளக்கம் என்ன சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு அரை வட்டம் இல்லையா, நீங்கள் இங்கே ஒரு முக்கோணம் வரைகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் ப்ரொடக்டர் வச்சு பாகிமான் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கும். இப்படி தான் வரையணும்னு இல்லை, நீங்கள் முக்கோணம் எப்படி வரைஞ்சிங்கனாலும் சரி. இந்த மாதிரி வரைகிறேன் சார், இங்கே அளந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்ன தான் வரும்னா 90 டிகிரி தான் வரும். ஸோ அதுதான் அரை வட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். சரியா. அடுத்து 176, a/3 = b/4 = c/7 எனில் a + b + c/c. இப்படி வகுத்தலில் இருக்குன்னா அதுக்கு நேரில் இருக்கிறது தான் அதோட வேல்யூ. இப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7. மேலே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, 3த்தையும் கூட்ட சொல்கிறாங்க. 3 4 7, 7 7 14. பை கீழே சியோட வேல்யூ 7. அப்போ 1 7 7 7 14. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2. சரியா. அடுத்து 177, விச் இஸ் த பிக்கஸ்ட் ரேஷியோ. எது பெரிய பின்னம்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 2:3, 2/3. 2 3 வகுத்தீங்கன்னா
0.6318 6318 6318ன்னு போயிட்டே இருக்கும். அடுத்ததாக 3/5 3 5ஆல் வகுத்தோன்னா 0.65 30. அடுத்து 4/7 4 7 வகுத்திங்கன்னா 0.7 35 மீதி 5 7 49. அடுத்தது 5/8 5 8ஆல் வகுத்தோன்னா 0.68 48 மீதி 2 8 16 6 2. அப்போ பாருங்கள் 66 இது 60 கூட வச்சுக்கோங்களேன், 2 நம்பர் எடுத்துக்கலாம். 57 62 எது பெருசு 66. ஸோ 2/3 2:3ங்கிறது தான் இதில் பெரிய பின்னம். சரிங்களாமா? ஸோ இதுதான் 2018 குரூப் 4ல் அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமான ஆன்சர்ஸ். இதே மாதிரி மற்ற குரூப் 4 கொஷின் பேப்பர்ஸுக்கும் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அதெல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நடக்க போகிற குரூப் 4க்கும் நம்ம டெய்லி ஒரு 5 கொஷின் வச்சு மாடல் கொஷின் பேப்பர் போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ வரைக்கும் ஒரு 8 மாடல் கொஷின் பேப்பர் 30 கேள்விகள் வச்சும் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 4 மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 1 எல்லாமும் உங்களால் எளிமையாக அடிக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ.